பாக்கியலக்ஷ்மி சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். இங்கே தாத்தா நம்ம கூட இல்லை, அவர் நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டாரு அப்படின்ற விஷயம் பாக்கியா வீட்டில் உள்ள எல்லாருக்குமே தெரிய வந்து பேரதிர்ச்சியில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு என்ன செய்கிறதுனே தெரியாமல் கலங்கி போய் நிற்கிறாங்க ஈஸ்வரியும் பாக்கியாவும். இங்கே ஜெனி செழியன் கிட்ட என்ன செழியா இப்படி ஆயிடுச்சு, நம்ம தாத்தாக்கு இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. நேற்று எவ்வளோ சந்தோஷமாக எவ்வளோ அழகாக ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நம்மக்கிட்ட சிரித்து பேசிகிட்டு இருந்தாரு. என் குழந்தைய பற்றியெல்லாம் விசாரிச்சாரே, அது மட்டும் இல்லாமல் உன் குழந்தைய நான் சீக்கிரமாக தூக்கி கொஞ்சம் போகிறேன்னு எவ்வளோ ஆசாசியாக சொன்னார் தெரியுமா. அவருக்கு இப்படி ஆகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உடனே இந்த விஷயத்த கோபி அங்கிளுக்கும் இங்கே எழிலுக்கும் சொல்லிடு அப்படின்னு சொல்கிறாங்க ஜெனி. இங்கே செழியன் தாத்தா இல்லைன்ற விஷயத்த தாங்கிக்கவே முடியாமல் ரொம்ப அழுகிறாரு. ஒரு பக்கம் இனியா அழுக, இங்கே வீடே என்ன பண்ணன்னு தெரியாமல் அழுதுகிட்டே இருக்காங்க வீட்டில் உள்ள எல்லாருமே. இங்கே உடனே செழியன் ஈஸ்வரி கிட்ட எப்படி நம்ம அப்பாவுக்கும் எழிலுக்கும் இந்த விஷயத்த சொல்லணும்ல அப்படின்னு சொல்ல, அதுக்கு உடனே ஈஸ்வரி நீ முதல்ல எழிலுக்கு இந்த விஷயத்த சொல்லு, ஆனால் அந்த கோபி மட்டும் இங்கே வரவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பாக்கியாவும் இல்லை செழியா, என்னதான் இருந்தாலும் அவங்க ஒரே பையன், அதனால அவங்க அப்பா கிட்டே இந்த விஷயத்த நீ சொல்லி தான் ஆகணும், நம்ம சொல்லனா பெரிய பிரச்சனையாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே செழியன் தாங்க முடியாமல் அழுதுகிட்டே முதல்ல இங்கே எழிலுக்கு கால் பண்ணுறாரு. உடனே எழில் என்ன செழியா திடீர்னு கால் பண்ணியிருக்கேன், நேற்று தானே நம்ம எல்லாரும் ஒன்றா பார்த்தோம், அதுக்குள்ளே என் ஞாபகம் உனக்கு வந்துருச்சா அப்படின்னு கேட்க, இல்லை எழில் நம்ம தாத்தா தவறிட்டாரு, இப்போ நம்ம தாத்தா நம்ம கூட இல்லை, இந்த விஷயத்த சொல்கிறதுக்காக தான்டா ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்ல, எழிலால் தாங்க முடியாமல் நீ உண்மையை தான் சொல்கிறியா அப்படின்னு கேட்டு ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் டே எழில் சீக்கிரமாக கிளம்பி வாடா, பாவம் பாட்டியும் அம்மாவும் அழுகிறத பார்த்துட்டு தாங்க முடியல, அது மட்டும் இல்லாமல் தாத்தா இந்த நிலமையில் இருப்பாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, நீங்கள் எல்லாரும் உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்கிறாரு செழியன். இன்னொரு பக்கம் அழுதுகிட்டே இங்கே செழியன் கோபிக்கு கால் பண்ணுறாரு. உடனே கோபி என்ன செழியா காலையிலேயே ஃபோன் பண்ணியிருக்கியே என்னாச்சு அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லைப்பா நம்ம தாத்தா அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல முடியாமல் அழுகிறாரு. உடனே இங்கே கோபி பதறிக்கிட்டு அப்பாவுக்கு என்னாச்சு சொல்லுடா, எதுக்காக கால் பண்ண அப்படின்னு கேட்க, நம்ம தாத்தா நம்மளை விட்டு பிரிஞ்சுட்டாருப்பா, இப்போ தாத்தா இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அதை கோபியால் நம்பவே முடியல. என்ன சொல்கிறீங்க, நேற்று தானே எங்கள் அப்பாவுக்கு பிறந்தநாள் அந்த பாக்கியா தடபுடலாம் ஏற்பாடெல்லாம் பண்ணி ஆடம்பரமாக கொண்டாடினேன், அதுக்குள்ளே என்னடா ஆச்சு தாத்தாவுக்கு, எங்கள் அப்பாவுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு தாத்தா நம்ம கூட இல்லை, அவர் பிரிஞ்சிட்டாருன்ற விஷயத்த சொல்லிட்டு போயிட்டாங்க, இதை சொல்கிறதுக்காக தான் நான் ஃபோன் பண்ணேன், முடிஞ்சால் வாங்க, ஆனால் பிரச்சனை பண்ணுறதுக்காக இந்த பக்கம் வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செழியன் அழுதுகிட்டே ஃபோனை வச்சிடுறாரு. இதை கேட்டு தாங்க முடியாமல் கோபி ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாரு. என் அப்பாவோட முகத்தை கூட பார்க்க முடியாத அளவுக்கு, எங்கள் அப்பா கிட்ட சந்தோஷமாக பேச முடியாத அளவுக்கு நேற்று அந்த பாக்கியா இடையில நின்று என்னெல்லாம் பண்ணா, பாக்கியாவோட பேச்சு கேட்டுக்கிட்டு என் அம்மா அப்பான்னு யாருமே என்கிட்ட பேசவே விருப்பப்படலை, அங்கேருந்து என்னை அப்படியேலாம் அனுப்பி வச்சாங்க, இப்போ எங்கள் அப்பா என் கூட இல்லை, என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்கன்னு செழியன் சொன்னதை என்னால் நம்பவும் முடியல, தாங்கிக்கவும் முடியலையே அப்படின்னு சொல்லி அப்பா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்காரு கோபி. இப்படி கோபி அழுகிறத பார்த்த ராதிகா பதட்டமாக என்னாச்சு கோபி, என்ன விஷயம், ஏன் இப்படி அழுகிறீங்கன்னு கேட்க, எங்கள் அப்பா நம்மளை விட்டுட்டு அங்கே பிரிஞ்சு போயிட்டாராம், இப்போ தான் செழியன் ஃபோன் பண்ணி சொல்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே என்னங்க சொல்கிறீங்க, இதெல்லாம் உண்மையா, நேற்று தானேங்க உங்கள் அப்பாவோட பிறந்தநாளைக்கு போயிட்டு வந்தீங்க, அதுக்குள்ளே இப்படி ஒரு விஷயத்த அங்கேருந்து ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்களே, முதல்ல கிளம்புங்க கோபி, நீங்கள் அங்கே இருக்கணும் கண்டிப்பாக, ஒரே பையன் நீங்கள், உங்கள் அப்பாவோட முகத்தை பார்க்க வேண்டாமா, நீங்கள் தானே எல்லா சடங்கையும் செய்யணும், நீங்கள் கண்டிப்பாக அந்த பாக்கியாவோட வீட்டுக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு கோபியும் ராதிகா நீயும் எங்கள் அப்பாவோட மருமக தானே, அப்போ நீயும் அங்கே வந்து இருக்கணுமா வேண்டாமா, அதான் நான் பாக்கியாவை டிவோர்ஸ் பண்ணிட்டேனே, அவளே தைரியமாக துணிச்சலாக எங்கள் அப்பா அம்மாவை வச்சு எங்கள் அப்பா அம்மா கூட இருக்கணும், எல்லாத்தையும் செய்யணும்னு அவள் ஆசைப்படும் போது உனக்கு தான் எல்லா உரிமையும் இருக்குது, நீ முதல்ல என் கூட கிளம்பி வா அப்படின்னு சொல்லி இங்கே அழுதுகிட்டே ஒரு பக்கம் ராதிகாவும் இங்கே கோபியும் அவங்க அப்பாவை பார்க்குறதுக்காக அங்கே பாக்கியாவோட வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. பாக்கியா வீட்டில் உள்ள எல்லாருமே தாத்தாக்கு இப்படி ஆகும்னு எதிர்பார்க்காததுனால மேற்கொண்டு என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு யோசனையே இல்லாமல் வெறுமனே அழுதுகிட்டே இருக்காங்களே தவிர்த்து அதுக்கப்புறமா என்னெல்லாம் செய்யணும் அப்படின்ற விஷயத்தை பற்றி யோசிக்க கூட முடியாமல் எல்லாம் ரொம்ப துவண்டு போயிருக்காங்க. அந்த சமயம் அழுதுகிட்டே அங்கே வந்த எழில், அம்மா என்னம்மா ஆச்சு, தாத்தாக்கு எப்படிம்மா இப்படி நடந்தது, தாத்தா நல்லா ஆரோக்கியமாக தானம்மா இருந்தார், ஆமாம் நேற்று ஏதாவது பிரச்சனையாம்மா, என்ன ஆச்சுமா தாத்தாவுக்கு அப்படின்னு கேட்க, அதுக்கு உடனே ஈஸ்வரி அழுதுகிட்டே டே எழில் உங்கள் தாத்தா ரொம்ப நல்லா இருந்தாருடா, நேற்று இங்கே எல்லாரும் பற்றியும் யோசனை பண்ணி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்தார், என் பசங்க பேரன் என் பேத்தின்னு எல்லாருமே என் கூட இருந்தாங்க, என்னுடைய 80வது பிறந்தநாளை ரொம்ப அழகாக நம்ம சொந்தக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு கொண்டாடியிருக்காங்க அப்படின்னு வீட்டில் உள்ள எல்லாரையும் நினச்சி அவ்வளோ சந்தோஷப்பட்டார் உன் தாத்தா, ஆனால் இப்படி நடக்கணும் நான் எதிர்பார்க்கவே இல்லை எழில் அப்படின்னு சொல்லி எழில்கிட்ட பேசி தாங்க முடியாமல் இங்கே ஈஸ்வரி அழுதுகிட்டே இருக்க, பாட்டி அழாதீங்க பாட்டி, தாத்தா இல்லைன்னு நீங்கள் வருத்தப்படாதீங்க, நாங்கள் எல்லாரும் உங்கள் கூட
தான் இருக்கும் பாட்டி அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் இங்கே எழில் ஈஸ்வரிக்கு ஆறுதல் சொன்னாலும் தாத்தா இல்லாத விஷயத்த இங்கே எழிலாலேயே ஏற்றுக்க முடியாமல் ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாரு. இங்கே ராமமூர்த்தியை பார்க்குறதுக்காக சொந்தக்காரங்க மட்டும் இல்லாமல் அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லாருமே வந்துடுறாங்க. அங்கே உள்ள எல்லாருமே, ஆமாம் இதுக்கு மேற்கொண்டு என்னெல்லாம் செய்யணும்னு பார்க்க வேண்டாமா பாக்கியா, ஆமாம் இங்கே ராமமூர்த்தியோட பையன் கோபி வரலையா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு உடனே இங்கே ஈஸ்வரியும், எனக்கு பையன்லாம் கிடையாதுங்க, அவன் என்னைக்கு அந்த ராதிகாவை கல்யாணம் பண்ணிட்டு போனானோ அன்னைக்கே அவன் என் பையன் இல்லைன்னு நாங்கள் முடிவெடுத்துட்டோம். மேற்கொண்டு உள்ள எல்லா விஷயத்தையும் பாக்கியா பார்த்துப்பா. அது மட்டும் இல்லாமல் எனக்கு 2 பேரன்க இருக்காங்க, அவங்க மேற்கொண்டு எல்லா விதமான சடங்கையும் நல்லபடியாக நடத்தி வைப்பாங்க. அதை தான் என் வீட்டுக்காரரும் ஆசைப்பட்டாரு. அந்த கோபி இந்த விஷயத்துக்கு வரவும் கூடாது, அவனை நான் மகனாக ஏற்றுக்க போகிறதும் இல்லை, அவன் வராமல் இருக்கிறதே ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி அழுதுட்ருக்கும்போது அங்கே கோபியை அழுதுகிட்டே ராதிகாவையும் கூப்பிட்டுக்கிட்டு பாக்கியா வீட்டுக்குள்ளே வர, அங்கே இருந்த எல்லாருமே பரவாயில்ல, என்னதான் அப்பாவுக்கும் இங்கே பையனுக்கும் பிரச்சனை இருந்தாலும் அப்பாவுக்கு சடங்கெல்லாம் செய்கிறதுக்கு கரெக்டான சமயத்தில் இங்கே கோபி வந்துட்டான், பரவாயில்ல அவனே எல்லாத்தையும் எடுத்து நடத்துவான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் உடனே ஈஸ்வரி, டே கோபி அங்கேயே நில்லு, மேற்கொண்டு வீட்டுக்குள்ளே வந்தேன்னா அவ்வளவுதான், உங்கள் அப்பா தான் ஏற்கனவே சொல்லிட்டாரேடா, எனக்கு என்ன ஆனாலும் என் சடங்கையும் நீ செய்யக்கூடாது, என் முகத்திலேயே நீ முழிக்கக்கூடாதுன்னுட்டு, அப்புறம் உனக்கு என்ன தகுதியும் உரிமையும் இருக்குது இங்கே உள்ளே வந்து இங்கே உங்கள் அப்பாவை பார்க்குறதுக்கு, செய்ய வேண்டிய எல்லாத்தையுமே நீ செஞ்சு முடிச்சிட்ட, மேற்கொண்டு உங்கள் அப்பா முகத்தை பார்க்கக்கூட உனக்கு எந்த தகுதியுமே கிடையாது, வெளியில் போ, அதுவும் உன் பொண்டாட்டி ராதிகாவை வேற கூட்டிகிட்டு வந்திருக்கியா, மரியாதையாக 2 பேரும் வெளியில் போங்க அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி அழுதுகிட்டே திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே ராதிகா, அத்தை கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நானும் கோபியும் செஞ்சது எல்லாமே தப்பாகவே இருந்தாலும் இப்போ மாமாவுக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து இங்கே கோபி தானே செய்யணும், மாமாவோட பையன்ற உரிமை கோபிக்கு மட்டும்தானே இருக்குது, அப்படி இருக்கும்போது ஒரு பிறந்த நாளைக்கு வரக்கூடாதுன்னு சொன்னது என்னவோ கோவத்தில் சொல்லியிருப்பீங்க, ஆனால் அவங்க அப்பாவோட முகத்தில் முழிக்கக்கூடாது, நீ என் பையனே இல்லை அப்படின்னு செய்ய வேண்டிய ஒவ்வொரு சடங்கையும் செய்யக்கூடாதுன்னு நீங்கள் தடுக்கிறதுலாம் நியாயமே கிடையாது, என்ன வேணாலும் சொல்லுங்கள் நான் தாங்கிப்பேன், ஆனால் உங்கள் பையன் மேலே தப்பே இருந்தாலும் இந்த நிலமையில் நீங்கள் அவரை இப்படி பேசவே கூடாது, என்னதான் இருந்தாலும் கோபி உங்களோட மூத்த பையனாக இருக்கார், வீட்டுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் அவர் தான் பார்த்து பார்த்து செய்யணும், மற்றபடி இங்கே பாக்கியா உங்களுக்கு வெறும் மருமக தான், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அவங்கள தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இப்படி கோபியை என் முன்னாடி பேசுகிறதுலாம் என்னால் பார்த்துட்டு தாங்கிக்கவே முடியாது, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, நான் அப்படி தப்பே பண்ணியிருந்தாலும் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க ராதிகா. அதுக்கு ஈஸ்வரி, என்கிட்ட யாரும் மன்னிப்பு கேட்க வேண்டாம், உங்களுடைய உறவும் எனக்கு வேண்டாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் எந்த சடங்கு செய்கிறதா இருந்தாலும் என் மருமக என்னுடைய மக பாக்கியாவும் என் பேரன்களும் மட்டும்தான் செய்யணும், நீங்கள் அதில் தலையிடவும் கூடாது, இதில் உறவு கொண்டாடிக்கிட்டு உள்ளே வரவும் கூடாது, போதும் நீங்கள் செஞ்ச வரைக்கும் போதும், எங்கள் குடும்பமும் நாங்களும் அவமானப்பட்டு இப்போ இந்த நிலமையில் அழுதுட்டு நிற்கிறதும் போதும், நீங்கள் செஞ்ச ஒவ்வொரு செயலால் தான் என் வீட்டுக்காரர் இப்படி தாங்க முடியாமல் இந்த நிலமையில் இருக்கார், எங்கள் வீட்டுக்காரரை இல்லாமல் என்னால் வாழ முடியாதுன்னு தெரிஞ்சிருந்தோம், இந்த கோபி செஞ்ச ஒவ்வொரு செயலால் நான் ஒவ்வொரு நாள் இப்போ வருத்தப்பட்டுட்ருக்கேன், போதும் எல்லாரும் வெளியில் கிளம்புங்க, எனக்கு பாக்கியாவும் என் வீட்டில் உள்ளவங்களும் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி இங்கே தாங்க முடியாமல் இங்கே தாத்தாவும் இல்லைன்றதை தெரிஞ்சுக்கிட்டு இங்கே எதுவுமே பேச முடியாத இங்கே ஈஸ்வரி அழுதுகிட்டே இவங்க 2 பேர்கிட்டையும் பதில் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு மேலே ஈஸ்வரிக்கு தாங்க முடியல, ஒரு பக்கம் தாத்தா இல்லைன்ற வருத்தம், இன்னொரு பக்கம் கோபியும் ராதிகாவும் இப்படி எல்லா சடங்கையும் செய்யணும் அப்படின்ற உரிமையில் நிற்கிறாங்களே, இதை தடுக்கணும், இவங்க 2 பேரும் எந்த உரிமையிலையும் எக்காரணத்தை கொண்டும் என்னுடைய வீட்டுக்காரருக்கு எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு வீராப்புலையுமே இங்கே ஈஸ்வரி இந்த மாதிரி கோவத்தில் பேசிக்கிட்டு இருக்காங்க. கோபி ரொம்ப அழுதுகிட்டே ஈஸ்வரி கிட்ட மெதுவாக பேச போகிறாங்க. அம்மா என்னதான் இருந்தாலும் நான் தப்பே பண்ணியிருந்தாலும் என்னை மன்னிச்சிருங்கம்மா, இனி அப்படி ஒரு விஷயத்த நான் செய்யவே மாட்டேன், உங்களை விட்டு பிரியவும் மாட்டேன், அப்பா இல்லைன்னு ஆனதுக்கப்புறமா நீங்கள் என் கூடயே வந்துருங்கம்மா, நீங்கள் ராதிகான்னு எல்லாரும் சந்தோஷமாக இருக்கலாம், இந்த பாக்கியாவை நம்பாதீங்கம்மா, அவளால் தான் அப்பா இந்த நிலமையில் இருக்காரு, அது மட்டும் இல்லாமல் நீங்களும் அப்பா இல்லாமல் இப்படி அழுதுட்ருக்கீங்கம்மா, இந்த பாக்கியா உண்மையாகவே நல்லவ கிடையாதுமா, அவளுடைய தேவைக்காக உங்கள் எல்லாரையுமே பயன்படுத்திகிட்ருக்கா, ஏதோ சம்பாதிக்கிற திமிரில் உங்கள் எல்லாரையும் கைக்குள்ளே போட்டுக்கிட்டு உங்களையும் என்னையும் பிரிச்சுட்டாமா, இனி வேண்டாம்மா, இந்த பாக்கியாவோட உறவே உங்களுக்கு வேண்டாம், என் கூடயே வந்துருங்கம்மா, அப்பாவுக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையுமே நானே செய்கிறேன், எனக்கு அந்த உரிமை இருக்குல்லம்மா, அப்படி பண்ண வேண்டான்னு மட்டும் சொல்லாதீங்க, என்னால் தாங்கிக்க முடியாதுமா, அப்பாவோட முகத்தை பார்க்காத நீங்கள் வராதன்னு இப்படி நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்ல என்னால் தாங்கவே முடியல அப்படின்னு கோபி ஈஸ்வரி கிட்ட தான் மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்லி ரொம்ப அழுகிறாரு. ஒரு பக்கம் பாக்கியா பதில் பேச முடியாமல் அழுதுட்ருக்காங்க, இன்னொரு பக்கம் ஈஸ்வரி பேசி ரொம்பவே களைச்சி
போய் இதுக்கு மேலேயும் என்னால் முடியாது அப்படின்ற மாதிரி இங்கே தாத்தாவோட முகத்தை பார்த்தே அழுதுட்ருக்காங்க. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த எழிலும் செழியனும் இங்கே ராதிகா கிட்ட போயிட்டு, நீங்கள் யாரும் வேண்டான்னு சொல்லி பாட்டியும் தாத்தாவும் நினைக்கும் போது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணணுன்னு தான் வந்து நிற்கிறீங்களா? ஒழுங்காக எங்கள் அப்பா கோபியை அங்கேருந்து கூப்பிட்டு போங்க. அப்போ தான் எங்கள் பாட்டி கொஞ்சமாவது அமைதியாவாங்க. இதுக்கு மேலே எங்கள் பாட்டிக்கும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா எங்களால் தாங்க முடியாது. எங்கள் தாத்தாவை பார்த்து பார்த்து பாட்டி அழுது அழுது இன்னும் சாப்பிடலை, தண்ணி கூட குடிக்காமல் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பாட்டியோட உடல்நிலையை நாங்கள் தான் பார்த்துக்கணும். தயவு செஞ்சு வெளியில் போங்க. இது வரைக்கும் தாத்தா பாட்டிக்கு செய்ய வேண்டிய எதையுமே எங்கள் அப்பா பொறுப்பாக செஞ்சது கிடையாது. இப்போ மட்டும் எதுக்காக வந்து இப்படி தேவையில்லாமல் நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கீங்க? ஏதோ தாத்தா மேலேயும் பாட்டி மேலேயும் உங்கள் 2 பேர்த்துக்கும் தான் ரொம்ப பாசம் அதிகமாக இருக்க மாதிரில 2 பேரும் பேசுகிறீங்க. வேண்டாம், நீங்கள் எதுக்குமே வந்து நிற்க வேண்டாம். எங்கள் பாட்டியை அவமானப்படுத்தி அங்கேருந்து அள வச்சு எங்கள் அப்பா இங்கே கூட்டிகிட்டு வந்து விட்டார். அதை நாங்கள் இன்னும் மறக்கவே இல்லை. மறுபடியும் பாட்டி உங்கள் வீட்டுக்கு வருவாங்க, நீங்கள் அவங்கள நல்லபடியாக கவனிச்சுப்பீங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு துளி அளவும் இல்லை. அதனால் மறுபடியும் இங்கே கண்ணீர் விடுற மாதிரி இங்கே பேசி பாட்டியோட மனசெல்லாம் மாற்றி அங்கே கூட்டிகிட்டு போயிடலான்னு நீங்கள் கனவுல நினச்சா கூட அது நடக்கவே நடக்காது. ஏன்னா நீங்கள் யார், எப்படிப்பட்டவங்க அப்படின்னு உங்கள் 2 பேரை பற்றியும் எங்கள் பாட்டிக்கும் நல்லா தெரியும், எங்களுக்கும் நல்லா தெரியும். இப்போ எங்களை கொஞ்சம் நிம்மதியாக விடுங்க. ஏற்கனவே தாத்தா எங்களை விட்டு பிரிஞ்சிட்டாருன்ற ஒரு விஷயத்தை தாங்க முடியாமல் குடும்பத்தில் உள்ள எல்லாருமே இப்படி நாங்கள் அழுதுட்ருக்கும்போது இடையில வந்து நீங்கள் என்னவோ உரிமை வேணும், எல்லாத்தையும் நாங்கள் தான் செய்வோம், சடங்கை செய்ய நான் தான் உரிமையான பையன்னு பேசுகிறதெல்லாம் எங்களால் ஏற்றுக்கவே முடியாது. தாத்தா அதை விரும்பவும் மாட்டார். ஏன்னா இங்கே பிறந்தநாள்லையே உங்களை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி தாத்தா உங்களை அங்கேருந்து வெளியில் போக சொல்லிட்டாரு. அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன நடந்தாலும் என் முகத்தில் கோபி முழிக்கவே கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காரு. அதை மீறி நீங்கள் ஏதாவது சடங்கை செய்யணும் அப்படின்னு உரிமையில் வந்து நின்னீங்கன்னா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். மேற்கொண்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் பார்த்து பார்த்து தாத்தாவுக்காக செய்ய வேண்டியது இருக்குது. முதல்ல நீங்கள் 2 பேரும் இங்கே கிளம்புங்க. நீங்கள் நின்று என்ன தான் பேசினாலும் உங்களை மன்னிச்சு பாட்டியும் தாத்தாவும் ஏற்றுக்க போகிறதே கிடையாது. தாத்தா இல்லைன்ற வருத்தத்தில் பாட்டி இருக்கிறாங்க. நீங்கள் மேற்கொண்டு இங்கேருந்து பேசி பேசி அவங்களுடைய உடம்பு நிலை ஏதாவது பாதிப்பாயிருச்சுன்னா அப்புறம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். தாத்தாவுக்கு எல்லாமே எங்கள் அம்மா மட்டும்தான். அதனால் தாத்தாவுக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையுமே எங்கள் அம்மா பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்ல உடனே இங்கே கோபி பாக்கியாவை பார்த்து, பாக்கியா நல்லா செஞ்சுட்ட பாக்கியா. எங்கள் அப்பாவோட பிறந்த நாளிலையும் எங்கள் அப்பா கிட்டே என்னை பேச விடலை. இப்போ எங்கள் அப்பாவோட முகத்தை கூட பார்க்க விடாமல் உன் பசங்களை விட்டும் எங்கள் அம்மாவோட மனசை மாற்றியும் எல்லாரும் எனக்கு எதிராக பேசுகிற மாதிரி வச்சுட்டல. இந்த நிலமையில கூட உன்னை மட்டும்தான் எல்லாரும் நம்புகிறாங்க, என்னை யாருமே நம்பலை. பையன் எங்கள் அம்மா ஏற்றுக்கவும் மாட்டேங்கிறாங்க, என்னை எல்லாரும் வெளியில் போக சொல்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே பாக்கியா. என்னை அவமானப்படுத்திட்டு வெளியில் அனுப்புறல அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே வெளியில் போகிறாரு கோபி. இங்கே ராதிகா சொல்கிறாங்க, என்ன இவங்க மருமகளாக ஏற்றுக்கலனாலும் பரவாயில்ல, ஆனால் உங்களை கூட பையனாக ஏற்றுக்கிட்டு எந்த சடங்கையும் செய்ய வேண்டான்னு சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் கோபி தன்னுடைய அப்பா முகத்தை பார்க்க முடியலையேன்னு வருத்தப்பட்டாலும், இன்னொரு பக்கம் நான் ஒரு நல்ல மருமகளாக இல்லைனாலும் இந்த நிலைமையிலும் என்னை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்களே. கோபி சொல்கிற மாதிரியே இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த பாக்கியாதான்னு வருத்தப்படுறாங்க ராதிகா.